இந்த அம்மன் வந்து மாரியம்மன், கோட்டை மாரியம்மன். இது வந்து இடையில 400-500 வருஷமாக தெரியாது யாருக்குமே. இதில் ஒரு கடை போட்டுக்கிட்டு இருந்த ஒரு முஸ்லீம் மேலே இந்த அம்மா அருள்வாக்கு சொல்லி, நான் அந்த இடத்துல இருந்தேன், நீ என்னையை வணங்கினோன்னு அந்த முஸ்லீம்கள் இதில் பூடம் போட்டு வணங்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம இப்போ கோயிலை போட்டு வணங்கிக்கிட்டு இருக்கோம். இது கோட்டை மாரியம்மன் கோவில்னு இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே மன்னர்கள் ஆண்ட இடம். அரண்மனை வந்து அங்கே இருந்திருக்கு. இது வந்து இடுகாடு. தென்காசி ஆண்ட மன்னர்கள் வந்து ஆபத்து காலங்களில் அங்கே போர் நடக்கும்போது இங்கே ஒரு கோட்டை இருந்தது. இதில் இந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாக அவங்க கோட்டை மண் கோட்டையாக இருந்தது. இது அகழியால் சூழப்பட்ட கோட்டை. அதனால் அகழ்த்தி கோட்டையாக இருந்தது. இப்போ ஆபத்து கோட்டையாக மாறி இப்போ அவத்தி கோட்டைங்காங்க. இந்த இடத்துல தான் இவங்க அரசர்கள் பரம்பரையை சேர்ந்தவங்கள புதைச்ச இடம். இது வந்து இடுகாடு. கோட்டை வந்து அந்த பக்கத்தில் இருந்தது. ஆபத்து காலங்களில் இந்த கோட்டை தான் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்த கோட்டை. இந்த பகுதியினுடைய வரலாறே ஒரு சிறப்புமிக்க வரலாறு. இது வந்து தென்காசி கோயிலே நிறைய கல்வெட்டுகளில் இதனுடைய வரலாறு இருக்குது. வல்லந்தான் தென்காசி மன்னர்களை வாழ வச்ச ஊருன்னே அந்த கல்வெட்டில் இருக்குது. தென்காசி கல்வெட்டில் என்ட்ரன்ஸ்லே அந்த கோபுரம் தாங்கி கல்லுலே இப்பவும் பதிவு பண்ணலாம். அதனால் அரசு என்ன பண்ணணும்னா இது மாதிரி இடங்களில் எடுத்து அகழ்வாய்வு பண்ணணும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தமிழனுடைய சரித்திரம் இதில் வந்துடும். அதில் இது ஒரு முக்கியமான இடம். ஆமாம், இந்த அவத்தி கோட்டைங்கிறது இப்போவும் பிரபலமாக தான் இருக்குது. ஆமாம், தென்காசி மன்னர்களுக்கு வல்லம்ங்கிறது ஒரு வாழ்வலிமையை ஏற்படுத்திய ஊர் அப்படின்ட்டு கல்வெட்டிலே இருக்குது. அதை எப்பவும் பார்க்கலாம். அதனுடைய அடிப்படையில் இதை ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணால் நல்லாயிருக்கும். எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம வரலாறுகள் புதுப்பிக்கப்படும். அவ்வளோதான். இது இடுகாடத்தானது. ஏகப்பட்ட தாளிகள் இருக்குது இந்த பக்கத்தில். ஆமாம், அப்படியே ரவுண்டாக இருக்கும் தோண்டுனா. ஆமாம், இவ்வளோ உயர தாளி. அதில் தான் அங்கே உள்ள மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்களை அடக்கம் பண்ணியிருக்காங்க அந்த தாளியில். இதில் சாஸ்தா வழிபாடு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த மன்னர் காலத்தில் இதில் வந்து சாஸ்தா வழிபாடு பண்ணியிருக்காங்க. அதனுடைய எச்சங்கள் தான் அந்த யானை, இந்த பாருங்கள், நாக தேவதை, இது எல்லாம் இருக்குது. வரலாம். இதுக்கு பேரே ஆபத்து கோட்டை, அவத்தி கோட்டை, அகழியால் சூழப்பட்ட கோட்டை. அதனால் அகழி கோட்டைன்னு பேர். இந்த இடத்துல வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணனா, இதில் இருக்க தாளிகள்லாம் எடுக்கும்போது அதிலிருந்து நிறைய
சரித்திர சான்றுகள் கிடைக்கலாம், நிறைய கிடைக்கும். ஏன்னா கல்வெட்டுகளோ செப்பேடுகளோ அந்த அரசர் பரம்பரையை சேர்ந்தவங்களை புதைச்ச இடத்துல இருக்க இடையில் ஒரு இதில் எடுக்கும்போது ஒரு வாள் கிடச்சிருக்கு. அது எங்கே போச்சு என்ன ஏதுன்னு சரியாக எங்களுக்கு தகவல் இல்லை. இல்லாட்டா அந்த வாளை வாங்கி அதை இதுக்கு அனுப்பியிருப்போம், ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு. அது எங்கிட்ட கிடைக்கல. இதுக்கு இருக்கும்போது தான் அந்த அகஸ்தியர் குடிலில் போய் இங்கே உள்ள மன்னர்கள் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அகஸ்தியருக்கு சிஷ்யர்களாக இருந்து தியானம் பண்ணி அதில் 3 பேர் ஜீவ சமாதியாக இருக்காங்க, சித்தர்களாக இருந்து மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்க. அதைத்தான் இப்போ நம்ம கோயிலாக கட்டி வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அது பரம்பரையாக வழிபாட்டிலே இருக்குது. ஆமாம், அங்கே போய் பார்ப்போம். தென்காசி கோட்டையை பார்த்தீங்கன்னா சேன மன்னர்களும் பாண்டிய மன்னர்களும் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்படி ஆட்சி பண்ண காலத்தில் தான் இந்த அவத்தி கோட்டையில், ஆபத்து கோட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த கோட்டையில் இவங்க தனியாக ஒரு மண் கோட்டை அமைச்சு ஆபத்து காலங்களில் அரசிகள், பணிப்பெண்கள் இவங்களெல்லாம் தளபதிகள்லாம் இருந்த இடம் இந்த ஆபத்து கோட்டை. அங்கே இருக்கும்போது தான் இது தென்பொதிகை மலை அடிவாரம். இந்த அடிவாரத்தில் தான் இந்த இடத்துல இப்போ நாம் நிற்கிற இடத்துல தான் அகஸ்திய முனிவர் குடிசை போட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த இடம். அப்படி இடத்துல இந்த பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள் இங்கே இவர்கிட்ட ஞானஸ்தானம் மாதிரி பெற்றிருக்காங்க. அவர்கிட்டயே அகஸ்திய முனிவர்கிட்டே சிஷியர்களாக இருந்து அவர்கிட்ட எல்லா இதுவும் படித்து அப்புறம் அந்த மன்னர்களில் 3 பேர் ஜீவசமாதியான இடம் தான் இந்த இடம். அகஸ்தியர் கூட வந்த இன்னும் 2 சித்தர்கள், வட மாநிலத்து சித்தர்களும் 2 பேர், மொத்தத்தில் 5 பேர்கள் ஜீவசமாதியான இடம் தான் இது. அவங்க குலக்கடவுள், அதாவது மன்னர்களுடைய குலக்கடவுளான அகஸ்திய பெருமானை வழிபட்டுக்கிட்டு இங்கே அவங்களே கோயிலாக அமைச்சிட்டாங்க. அந்த கோயிலை தான் இப்போ நாங்கள் பரம்பரையாக 6 தலைமுறைக்கு முன்னால் இருந்து நாங்கள் கோயிலாக கட்டி வழிபட்டுக்கிட்டு வரோம். இது அகஸ்தியர் குடில், அகஸ்தியர் குடியிருந்த இடம். ஞானஸ்தானம் பெற்ற இதில் அருளாசி பெற்றது தான் இவங்க சேர மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள். அவங்க வழி பரம்பரை நாங்கள் இப்போ கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அது கோயிலாக கட்டி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இது குலகுரு வழிபாடுன்னு சொன்னால் 100க்கு 100 பொருந்தும். குலகுரு வழிபாடு, அந்த மன்னர்களுடைய குலகுரு வழிபாடை நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் வேறு யாருமே இது மாதிரி குலகுரு வழிபாடு பண்ணுற மாதிரி தெரியலை, ஆனால் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னால், அதாவது எப்படின்னா ஒரு 5 தலைமுறை, அதாவது இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு நம்ம 80 வயசு 100 வயசு வரைக்கும் சொல்லலாம். பட் அப்போ இருக்கிற தலைமுறைக்கு 120 வயசு வரைக்கும் சொல்லலாம். குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா இந்த சிலையினுடைய, இந்த கோயிலினுடைய வருடம்னு பார்த்திங்கன்னா ஒரு 600 வருடத்துக்கு தாண்டி
இது எங்களுக்கு அதுக்காக இது வந்து பூர்வீக கோயிலை எங்கள் பாட்டன் முப்பாட்டன் காலத்துலேருந்து கும்பிட்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து ஒரு ஜீவசமாதிங்கிறது எங்களுக்கு பேசிக்காக தெரியாது. எங்கள் பூட்ட காலத்துலேருந்து இந்த தோட்டத்தை எடுத்து நாங்கள்லாம் என்கிட்ட இருக்கும்போது இந்த ஏறு ஓட்டி எடுக்கும்போது இந்த சிலைகள் வெளியே வந்ததுனால நாங்கள் வந்து அப்போ இருந்து இதை வந்து எடுத்து வச்சு வருஷத்துக்கு பங்குனி உத்திரத்துக்கு மட்டும் இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் அப்படின்னு எல்லோரும் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுனால நாங்கள் இதை குலதெய்வமாக கருதி வணங்கிட்டு வந்துட்டுருக்கோம். ரீசெண்டாக வந்து அகஸ்தியனுடைய ஜீவ நாடின்னு சொல்லுவாங்க, ஜீவ நாடி, அதில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இது வந்து ஒரு ஜீவ சமாதின்னு. அதில் வந்த உடைய வரிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய தந்தையிலிருந்து ஒரு 5 தலைமுறைக்கு முன்னால், அதாவது ஒரு 5 தகப்பனுக்கு முன்னால் இருந்தவர் வந்து இங்கே சேர மன்னனுடைய சேர வம்சமாகவும் சேர ஒரு ராஜ வம்சமாகவும் அந்த ராஜா வந்து இங்கே நிலப்புலன்கள்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு இங்கே வந்து ஜீவசமாதி ஆனதாக வந்து அதில் வந்து அந்த ஏடில் வந்தது. இது சில டைமில் காட்சிகள் வரும். அதில் வந்து என்னென்னா தகப்பன் ஒருத்தர், அவருடைய சகோதரனுடைய பையனும் வந்து ஜீவசமாதியாக இருக்காங்க. மொத்தம் 2 பேர் வந்து ஜீவசமாதி. இந்த 2 பேரில் இந்த ஜீவசமாதி ஆனவங்க வந்து ஏற்கனவே பல பிறப்புகள் வந்து ஜீவசமாதி எடுத்து இந்த ஜீவசமாதி வந்து நிர்விய கல்ப ஜீவசமாதி, அதாவது ஜீவசமாதியிலேயே ரொம்ப அதுக்கு அடுத்து வந்து பிறப்பு கிடையாது. அந்த பிறப்பு இல்லாத அந்த நிர்விய கல்ப ஜீவசமாதிங்கிற உயர்ந்த நிலையில் வந்து இங்கே அடைஞ்சு இங்கே ஜீவசமாதியானதாக அந்த ஏடில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அகஸ்திய பெருமான் வந்து பொதிகைமலைக்கு வந்ததுக்கப்புறம் அகஸ்திய பெருமானை தேடி வந்த 2 சித்தர்கள், அதாவது வந்து அந்த சன்னியாசியாக வந்தவங்க இங்கே இவர் ஜீவசமாதி ஆனதை பார்த்துட்டு இங்கே அவரை அந்த டைமில் வந்து இங்கே வந்து இருந்ததுனால அவருக்கு அறிமுகமாகி அவருக்கு சிஷியனாகி 2 பேர் வந்து வட மாநிலத்தில் வந்தவங்க வந்து அவங்க கூட வந்து ஜீவசமாதி ஆனதாக வந்து அந்த ஏடில் அந்த கதையில் வந்தது. இந்த 5 சித்தர்களுமே பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தை தன்னுள் அடக்கிய சித்தர்கள் அப்படிங்கிறது தான் அந்த ஏடினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுது. 5 பஞ்சபூதம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, வானம். அதனால் இங்கே வந்து இது வந்து இன்னும் இப்போ 2 பேர் மட்டும்தான் வந்து ஒருத்தர் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து அந்த ஜீவசமாதியினோட நிலைமைக்கு இப்போ வெளியே வந்துட்டு ஒரு தருவாயில் அவருக்கு மட்டுமே பூஜை பண்ணிகிட்ருக்கோம் லைவாக. இன்னும் வந்து ஒரு 4 பேருனுடைய ஜீவசமாதி அவங்க வந்து ஆழ்நிலை தியானத்தில் இருக்கிறதாகவும் அவங்களுக்காக நீங்கள் பூஜை பண்ணிகிட்டே இருங்க, அவங்க வெளியே வர நேரம் வந்து இது மிகப்பெரிய பிரபலமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏடில் வந்ததுனால அதுக்காக நித்திய பூஜை இதில் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இப்போது இந்த ஏடு நம்ம கேட்டு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8லேருந்து 10 வருஷம் ஆகுது. இந்த 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் ஒரு தடவை பண்ணிவிட்டு இப்போ வருஷாபிஷேகம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஒருத்தர் மட்டும் மூலவராக வச்சு நாங்கள் வணங்கிட்டு இங்கே அதாவது வந்து எப்படின்னா அணையா விளக்கு போட்டு இங்கே வந்து பூஜை பண்ணணுங்கிறது ஒரு உத்தரவு. அதனால் நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அதை ரிசைன் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து நித்திய பூஜை பண்ணிகிட்ருக்குறோம். என்னுடைய வரலாறுன்னு பார்த்திங்கன்னா இன்னும் தெளிஞ்ச வரலாறுங்கிறது இன்னும் ஏடில் வந்து அந்த டைம் இன்னும் வரலை. அது இவங்க எப்போ வெளிக்கொணர்ந்து வருவாங்களோ அப்போ தான் இன்னும் பூர்வீகமாயிட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக வரணும். பட் ஆனால் இவங்க வந்து சேர வம்சத்தை சார்ந்த ஒரு ராஜ மகாராஜா. இவர் வந்து நிலப்புலன்கள்லாம் விட்டுட்டு இங்கே ஜீவசமாதியாக இருக்காருங்கிறது இது வரைக்கும் உள்ள கதைகள். அதாவது வந்த ஏடில் வந்த உண்மை இன்னும் வரணும், அது கேட்டிருக்கிறோம். அந்த ஏடு வந்து அந்த கால நிர்ணயம் வரும்போது தான் கூற முடியும்னு சொல்லி அந்த ஏடில் வந்ததுனால அதை இப்போதைக்கு அதை நிறுத்தி வச்சுருக்கிறோம். நித்திய பூஜை மட்டும் செம்மையாக பண்ணிகிட்ருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து தென்காசி மாவட்டம் வல்லத்தில் அகத்தியருடைய கோயிலில் வந்து இருந்துகிட்ருக்கோம். வரலாறு அப்படின்றது வந்து புத்தகத்தை வந்து படிச்சுட்டு எழுதி மார்க் பெறுறது, அப்புறம் அந்த மேடையில் பேசி மதிப்பெண் பெறுறது மட்டும் கிடையாது, பாராட்டு பெறுறது மட்டும் கிடையாது. வரலாறுனா என்ன, அதோடைய உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் வரலாறு. அந்த வரலாறு உண்மை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வரலாறாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள போய் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஊரில் வந்து வரலாறாக இருக்கிறது வந்து நம்ம ஐயா செல்லப்பா ஐயா மற்றும் அவருடைய மகன் அம்ஜத் வந்து வரலாறாகவே இருக்கிறாங்க, வரலாறாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க, வரலாறுடைய பொக்கிஷமாக இருக்கிறாங்க, வரலாறுடைய புதையலாக இருக்காங்க. அவங்க சொன்னபடி பார்த்தா அகத்தியருடைய இந்த கோயிலில் 5 ஜீவ சமாதிகள் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவ சமாதி அப்படின்னு என்ன பார்த்தோன்னா, ஜீவன் வந்து
பரமாத்மாவுடன் சமமாக இணையிறது. சமம் ப்ளஸ் ஆதி சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவ சமாதினா ஜீவன் வந்து ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இரண்டரை கலக்கிறது வந்து ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பல சித்தர்கள் பல பாடல்களில் வந்து பாடியிருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா, உச்சிக்கு கீழடியோ ஊசி முனை வாசலுக்குள் மச்சிக்கு மேலேறி வானுதிர தானெடுத்து கச்சை வடம்புரிய காயலூர் பாதையிலே வச்சு மறந்துள்ளோ என் கண்ணம்மா வகை மோசமானேண்டி அப்படின்னு ஒரு சித்தர் பாடுறார். அதாவது உடலுக்குள்ள வந்து 9 ஓட்டை இருக்கு. அதில் 8வது 9வது ஓட்டை வந்து ஊசி முனை வாசல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த 8வது 9வது ஊசி முனை வாசல் வழியா அந்த ஜீவாத்மாவை கொண்டு போய் பரமாத்மாவுடன் நினைக்கும் போது அந்த உடலுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கும், பரமாத்மாவுடன் கலந்துருக்கும். ஆனால் உடல் வந்து கெட்டு போகாது. பூமியில் வந்து நம்ம சமாதி பண்ணி வச்சிருந்தா அது பல நூற்றாண்டுகளாக அது வந்து இருக்கும். ஸோ அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஜீவ சமாதி இந்த கோயிலில் இருக்குன்னு சொல்லி ஐயாவும் சொல்லியிருக்காங்க. 2 பேரும் வந்து சொல்லியிருக்காங்க. இது கூடிய சீக்கிரத்திலே வந்து வெளிப்படும். இதற்கு வந்து ஆதாரங்கள் கல்வெட்டு சாட்சிகள் இல்லை, ஆனால் ஓலைச்சுவடிகள் அதற்குரிய எல்லாமே இருக்கு. அதை வந்து 2 பேருமே முன்னின்று மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மக்களுக்காக வரலாற்றை கொண்டு செல்லணும்னு இருக்காங்க. அவங்களுடைய அந்த முயற்சிக்கு கூடிய விரைவில் அந்த ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய அந்த சித்தர்கள் வந்து வெளிப்பட்டு அவங்களுக்கு வந்து காட்சி தந்து இந்த உலகத்துக்கும் நன்மை பயக்கும் விதத்தில் இருக்கும். இத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த பணியை செஞ்சுட்டு கொண்டிருக்கிற ஐயா செல்லப்பன் ஐயா குடும்பத்தாருக்கும் அவருடைய மகன் மற்றும் அனைவருக்கும் நம்மளுடைய நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்ளும். நமக்கு வந்து இந்த நேரத்தை ஒதுக்கி நமக்காக அவர்கள் வந்து சில உயர்ந்த கருத்துக்களை சொன்னதுக்கு அனைவருக்கும் அவங்க குடும்பத்தாரும் அனைவருமே எல்லா வளமும் பெற்று இறைவன் அருளால் நலமுடன் வாழ நம்ம இறைவனை வணங்குவோம். நன்றி ஐயா.